ஒரு குட்டி கதை. இந்த குட்டி கதையில என்ன இருக்கு? சுயநலம் என்பது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குட்டி கதையோட விளக்கம். அதாவது ஒரு காலத்துல ஒரு சாதாரண ஒரு குடிமகன் காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டு வந்து வாழக்கூடியவன். அவன் காட்டுக்கு போறான், விறகு வெட்ட போறான். அங்க ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோணுச்சுனாக்கா, பாவம் முனிவர் தனியா உட்காந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு, அவருக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பணிவிடைகளை செய்ய தொடங்கினான். இதை ஒரு 2-3 நாளா அந்த முனிவர் கவனிச்சார். நல்லா செய்றியே, உனக்கு இந்த நல்ல மனசு இருக்கு, அதனால உனக்கு என்ன வேணும் கேளு தரேன் அப்படின்னு கேட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களையும் நான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு முனிவர், நல்லா யோசிச்சுதான் இதை கேட்கறியா அப்படிங்கிறார். ஆமா அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, உனக்கு நீ நினைச்சபடியே உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் நீ ஒருவன் மட்டுமே அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு காது கிட்ட வந்து அவங்கிட்ட ஒரு மந்திரத்தை சொல்றாரு. சொல்லிட்டு ராத்திரி படுக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீ படுத்துக்க, பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் அப்படின்றார். அதே மாதிரி போனா, வீட்டில் போனா, சாப்பிட்டான், படுக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு படுத்துட்டான். பொழுது விடிஞ்சு கண் திறந்து பார்க்குறான், பெரிய அரண்மனையை படுத்துட்டு இருக்கிறான். பயங்கரமான பெரிய பங்களா. அவன் ரூமை விட்டு வெளியில வந்தா அப்படியே ஹால்லாம் அவ்வளோ பெருசு. அவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துல, இவ்வளோ பெரிய மாளிகையில நாம இருக்கிறோமா, இவ்வளோ பெரிய பங்களா நமக்கு சொந்தமாயிடுச்சா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல பொண்டாட்டியை தர்றான், பிள்ளைங்களை தர்றான், யாரையுமே காணும் பங்களாவில். என்னடா ஒருத்தரோட காணுமே சொல்லிட்டு வெளியில வந்து பார்க்குறோம், ஊரே காலியா கிடக்குது. ஊர்லயும் யாரையுமே காணும், தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. பார்த்தான், என்னடா இது, யாருமே இல்லை, இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நாம ஒண்டி அனுபவிச்சு என்ன அனுபவிக்க போறோம் அப்படின்னு அவனுக்குள்ள அப்பதான் அந்த எண்ணம் தோணுது. ஆஹா, நம்ம சுயநலத்தோட நம்ம மட்டும் அனுபவிக்கணும்னு சொன்னதுனால எப்படி ஆகி போச்சு பத்தியா, இது தவறான ஒரு செயலாச்சே, எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தாதான வாழ்க்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திருப்பின்னு அந்த முனிவரை தேடி போனான். அங்க போனா முனிவரை காரணம். முனிவரை தேடிட்டு போது ஒரு புத்து ஒண்ணு இருக்குது. சரி, இனிமேல் நம்ம உயிரோட இந்த புரோஜனம் கிடையாதுன்னு இந்த புத்துல இருக்க பாம்பு கொத்தட்டோன்னு சொல்லிட்டு புத்துக்குள்ள கையை விட்டான். கையை விட்டா புத்து உடஞ்சிடுச்சு. முனிவர் வெளியில வர்றாரு. என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாரு. ஐயா, எனக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை வேணாம், நான் எப்பவும் போல என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், எல்லா மக்களோடும் சேர்ந்து வாழணும், எனக்கு பழைய வாழ்க்கையே கொடுங்க அப்படின்னா. அதுக்கு அந்த முனிவர், இதுதான் நிரந்தரம்,